ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இதை காண்கிற என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஒரு பாடலை நாம் பாடி பிற்பாடு நம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அதனால தான் நாம் எல்லாரும் இன்றைக்கு ஜீவனோடு கூட வாழ்கிறோம். தூக்கி எறியப்பட்ட நம்மை, அவர் மனுஷர்களால் தூக்கி எறியப்பட்ட நம்மை அவர் தமக்காக வேண்டும் என்று சேர்த்து கொண்ட நல்ல நேசராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட நம்மை அவருடைய கரத்தில் அலங்காரமாய் ராஜமுடியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாளிலும் கூட ஒரு விசை கூட என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வாராக. ஆமென். இந்த நாளில் கூட செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு விருப்பங்களை நிஜமாக்குவது எப்படி என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக விருப்பங்கள் நமக்கு இருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவங்க சுகமாய் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. கஷ்டத்தில் தரித்திரத்தில் வாழ்கிறவர்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, குறைவுகளோடு இருக்கிறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க செழிப்பாய் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையின் மத்தியில் வாழுகிறவர்கள் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். தம் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், தன் குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், நான் என் வாழ்க்கையில் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கிறது.
ஆனால் எல்லா விருப்பங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறுவது இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள் இருக்கிற விருப்பங்களை நாம் எப்படி அதை நிஜமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிப்பது, அது எப்படி என்கிற காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு சிலர் முழுவதும் ஜெபம் செய்வாங்க. எப்படியாவது இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இது எனக்கு கிடைக்கணும், என் வாழ்க்கையில் இதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முழுவதும் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. தொடர்ந்து அதை குறித்து அதற்காகவே ஓடுகிறவர்கள் உண்டு. லெக்கை அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி போராடுகிற அநேகர் உண்டு. ஆனால் எல்லாராலும் அந்த லெக்கை அடைய முடியவில்லை. வாழ்க்கையிலே ஏமாற்றத்தை அடைகிறார்கள். ஏன் என்று சொன்னால், எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். 3வது வசனம் சொல்லுகிறது, 1வது வசனத்திலே, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருப்பதனால் நாம் வாக்குத்தத்தங்களை அடையாமற் போகிறோம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காணப்படாதபடிக்கு நாம் பயந்திருப்போம் என்று சொல்லி வேதம் அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில பயப்படாதே 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 என்று சொல்லி போதிக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. என்ன காரியம் என்றால், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் இளைப்பாறுதலில் இருக்க வேண்டும், அதற்கான வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். அதை அடைய முடியாதபடிக்கு, நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற முடியாதபடிக்கு நாம் ஏமாற்றத்தில் காணப்படுகிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நபர் ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்ட ஒரு டோர் முன்னாடி போய் நின்று அங்கே எழுதியிருக்கிறது புஷ் புல், அதாவது இழு தள்ளு என்று சொல்லி. ஆனால் இழுக்க வேண்டிய இடத்துல அவர் தள்ளுகிறார், தள்ள வேண்டிய இடத்துல அவர் இழுக்கிறார். காரணம், அது திறக்கப்படலை. இவருக்கு பலன் இல்லாததுனால அது திறக்கப்படலையா அப்படின்னு சொன்னா, அவருடைய பலன் இல்லாததுனால் அது திறக்கப்படலை. அவர் முரண்பாடாய் செய்கிற ஒரு காரியம், எங்க எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருப்பதனால் அவரால் அந்த வாசலுக்குள் அவரால் போக முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தமாய் வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல், அதை தேவன் வைத்திருக்கிற இளைப்பாறுதலில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருப்பதினால், ஓடிக்கொண்டிருப்பதினால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதமும் அதைத்தான் குறிப்பிடுகிறது. நம்ம ஓடி 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 போராடி 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 பெற்றுக்கொண்டு இப்போ என் வாழ்க்கையில நான் இளைப்பாறுதலோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது வேதம் குறிப்பிடுகிற இளைப்பாறுதல் அல்ல. ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது வீடு கட்டணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எப்படியாவது அவங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் வீட்டை கட்டிட்டேன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட்ல கொஞ்சம் ஓய்ந்து இருந்துருவேன், கொஞ்சம் இளைப்பாறுதலாக இருப்பேன். என் பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சு அவங்க ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா நான் கொஞ்சம் இளைப்பாறுதலாக இருப்பேன். என் பிள்ளையினுடைய காரியத்தில், திருமண காரியத்தில் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற அந்த வரனை தேடி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் செட்டில் பண்ணிட்டேன்னா அப்புறமா நான் இளைப்பாறுதலில் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய மனுஷர்கள் ஒவ்வொருவரிடத்தில் நம்ம கேட்கும்போது இதை குறித்து சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விருப்பங்களை அதை உங்க வாழ்க்கையில நீங்கள் நிஜமாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த விருப்பங்களை எல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலில் இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தினுடைய வழக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி,
தொடர்ந்து செய், ஒரு காரியத்தை தொடர்ந்து செய், போராடு, நீ வெற்றி பெறுவாய். நீ விடாமுயற்சியாய் அதை நீ விடாமுயற்சியோடு முயற்சி செய், உன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். நீ கடினமா உழ, உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற ஒரு உயர்வை நீ அடைய முடியும் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய சொல், அதாவது எல்லா நபர்களும் பெரிய 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 ஞானிகள் இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளாயிருக்கிறது. ஆனால் வேதமும் அதை பற்றி குறிப்பிடவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவனும் நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு போராடி போராடி தூக்கத்தை தொலைத்து நிம்மதியை இழந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பவில்லை. நீங்கள் விரும்புகிற காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லி தேவன் சில வழிகளை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நான் சொல்றேன், நிச்சயமாய் எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ, எதெல்லாம் நீங்க விரும்புனீங்களோ, அதையெல்லாம் நீங்க நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்க வாழ்க்கையில் அதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் அதை நிறைவேற்றி தருகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முயற்சிகள், போராட்டம் அதிகமாய் ஒரு காரியத்துக்காக நம்ம பிரஷர் ஆகும்போது என்ன செய்கிறோம் அப்படிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒன்றை தெரிவிக்கிறோம், என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம். ஒருத்தர் எனக்கு சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் எனக்கு பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், எனக்கு கடன்லாம் நிறைய இருக்குது, எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகணும், பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்றான். இப்போ இவங்களுக்கெல்லாம் தேவை இருக்குதான்னா தேவை நிச்சயமா இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க சொல்லுகிற சத்தம், இவங்க பேசுகிற எனக்கு இல்லை, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு கேட்கிற காரியங்கள் உங்க உள் மனசுக்குள்ள, உங்களுடைய ஆழ்ந்த அந்த சிந்தனைக்குள்ள ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறது. எனக்கு இது இல்லவே இல்லை அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையில அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரஷர் என்கிட்ட இல்லை, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி 6வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் அதுக்கு முந்தின வசனம் 32வது வசனம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வாழ்க்கையில அது வேணும், இது வேணும், எனக்கு வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு இவை வேண்டியவைகள் என்று சொல்லி உங்கள் பரமபிதா இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தொடர்ந்து போராடி போராட்டத்திலே நம்ம இருக்கும்போது, அந்த போராட்டம் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்காக நம்ம ஓடி 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 ப்ரெஷர் பண்ணி நம்ம உழைக்கும் போது, ஜெபிக்கும் போது, எனக்கு இது வேணாண்டவர், எனக்கு இது வேணும்பா, எனக்கு இது வேணும்பான்னு நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான், சமாதானமா, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமா, எனக்கு இது வேணும்பா, என் வாழ்க்கையில் இப்படி நடக்கட்டும்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் போதும், நீங்கள் கேட்கும் போதும், உங்களுடைய உள் அந்த இருதயத்துக்குள்ள உங்க சிந்தனையில் ஒரு காரியம் ஆழமாய் பதிகிறது, இது என்கிட்ட இல்லை. சமாதானத்தை கேட்டீங்களா, கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, அது உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத, என்கிட்ட அது இல்லையே அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்க ஆழ் மனசுக்குள்ள அது கொடுக்கிறதா இருக்கிறது, ஒரு செய்தியை கொடுக்கிறது. ஒரு ஆன்லைன்ல ஒரு பொருளை நம்ம ஆர்டர் பண்றோம், ஆர்டர் பண்ணிட்டா அது என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம், இத்தனாம் தேதி அது உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு நம்ம இருக்கிறத விட்டுட்டு அப்பப்போ போய் ட்ராக் பண்ணி பார்க்குறோம், எங்கே வந்திருக்கு, ஷிப் பண்ணிட்டாங்களா, பேக் பண்ணிட்டாங்களா, என்னைக்கு டெலிவரி ஆகும், இப்போ எங்கே வந்திருக்கு இப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பதட்டத்தை கொண்டு வருகிறது. அப்போ பதட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, சந்தேகம் வரும்போது,
கவலைகள் வரும்போது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி. அப்போ பதறி கொண்டிருக்கிறோம்னா, ஒரு காரியத்தை குறித்து நாம் பதறிக்கிட்டே இருக்கிறோம். கிடைச்சிருமா? தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே, தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே, இதுக்காக ஜெபிக்கிறோம், விடக்கூடாது, எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதட்டத்தின் நிலைமையோடு கூட இருந்து நீங்க அதை ஒரு ப்ரெஷரோட இருந்து, ஒரு இளைப்பாறுதலற்ற நிலைமையோடு இருந்து நீங்க உங்க வாழ்க்கையில அதை நீங்கள் கேட்கும்போது, அதை நீங்கள் விரும்பும் போது உங்க வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்க திரும்ப 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 போய் அதை முயற்சி எடுக்கும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, சந்தேகம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உங்களுக்குள்ள இருந்து நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா முழுமையான அந்த ரெஸ்ட்ல இல்லை, இதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு இல்லை. அவர் செய்து முடித்து அவர் ஓய்ந்திருந்தார். அவர் காரியங்களை அவர் ஓய்ந்திருந்தார். ஒரு இளைப்பாறுதலை மனுஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். நம்மை அவர் படைத்திருக்கிறார், நம்மையும் உண்டாக்கி இருக்கிறார். இப்போ அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்துல புதிதாய் எதையும் உருவாக்கப்படுவதற்காக நாம் வரவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. புதுசா ஒன்றை உருவாக்குறதற்காக நாம் வரவில்லை. ஏற்கனவே அவரால் உருவாக்கப்பட்டவைகளை, அவரால் உண்டாக்கப்பட்டவைகளை இந்த உலகத்துல நிஜமாய் அதை வெளிப்படுத்துவதற்காக, அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவதற்காக கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகளா இருக்கிறது. இந்த உலகத்துல காண்கிற எல்லாமே அநித்தியமானவைகள், ஆனால் காணப்படாதவைகள் தான் நித்தியமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் வேணும், இதை நம்ம புதுசாக தான் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாம் நேசிக்கிற மனுஷனுக்காக, உங்களுக்காக, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அதை பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் ஏராளம். தேங்க்யூ ஜீசஸ். புதுசா உன்னை உருவாக்குறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஏற்கனவே அவரால் உண்டாக்கப்பட்டவைகளை, அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளை இந்த உலகத்துல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி போது ஒளி ஏற்கனவே இருந்தது. ஆனால் அதை தேவன் அதை அழைக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி அதை அழைக்கிறார். அப்போ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்கனவே இருக்கிறவைகள், கர்த்தரால் நமக்கென்று ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளை இந்த உலகத்தில் அழைப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் அழைக்க வேண்டும். நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ, நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாமே கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறக்கும் போதே அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ, அவனுடைய நாட்கள் வாழ்வதற்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதெல்லாம் தானா வராது. அது எப்படி வரும்? இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய உணர்வு, நம்முடைய சிந்தனையில அந்த நிலை அதுதான்.
நம்ம நினைக்கிறோம் வெளியே இருந்து தான் அது வரணும், இது வரணும். எல்லாமே ஒன்றுன்னா சொல்லட்டுமா, எல்லாமே உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஏதோ வெளியிருந்து சுகம் வர வேண்டியதில்லை, பணம் வெளியிருந்து வர வேண்டியதில்லை, ஆசீர்வாதங்கள் வெளியிருந்து வர வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, உங்களுக்குள் இருக்கிறது. அப்போ நம்முடைய சிந்தை, நம்முடைய உணர்வுகள், நம்ம எதை ஆழமாக நமக்குள்ள கொடுக்குறோமோ அது நம்முடைய நிஜமாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வறுமை இருக்கும்போது, தரித்திரம் இருக்கும்போது, குறைவுகள் இருக்கும்போது நம்ம அதிகமாக அதை அந்த அப்படி இதை தாங்க இந்த எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, எனக்கு இதை தாங்க அப்படின்னு நம்ம கேட்க நம்முடைய அந்த ஆழமாக கொடுக்க அது இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வறுமையிலேயே வாழுகிறோம், பலவீனத்தோடு இருக்கிறோம், நோயோடு இருக்கிறோம். ஆனா நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கிறது? நான் ஒரு நோயாளி அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையை நம்ம உள் மனசுக்குள்ள அதிகமாக கொடுக்கறதுனால நம்முடைய வாழ்க்கையில நிஜமான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லுகிறது, நிஜத்தை நீங்கள் அறிவீர்கள், நிஜம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி. இதுதான் நிஜம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா அந்த நிஜமா இருக்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருகிறது. இப்போ எப்படி அந்த நிஜத்தை என் வாழ்க்கையில கொண்டு வருவது? ஹல்லேலூயா. ஒன்று சொல்றேன், நம்முடைய உணர்வுகள் ரொம்ப முக்கியமா இருக்கிறது, ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கஷ்டத்துல இருக்கிறாங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்கு பணம் இல்லை, பிள்ளைங்களுக்கு படிப்பதற்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கு பணம் இல்லை, திருமண காரியத்தை செய்வதற்கு பணம் இல்லை, வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த வீட்டில் இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு பணம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் எப்படி என் உணர்வுக்குள்ள நான் கடன்காரனே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஐஸ்வர்யமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை எப்படி எனக்குள்ள கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நான் சொல்கிறேன், எதை நாம் ஆழமாய் நம்புகிறோமோ, எதை நாம் ஆழமாய் விரும்புகிறோமோ அதை நம் கண் முன்னே நமக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆமென். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு ரெட் கலர் கார் விரும்புறீங்க, ஒரு சிவப்பு கலர் கார் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஒரு காரை விரும்புறீங்க அப்படின்னா இந்த நம்ம பார்க்கிற உலகத்துல ஏற்கனவே கார் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நீங்க விரும்புகிற அந்த கலர் கார் உங்க கண்ணுக்கு முன்னாடி தனியா அது என்ன செய்யப்படும்? அடையாளப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் உங்க வாழ்க்கையில எதை நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீர்களோ, எதை நீங்கள் நம்பி கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்க கண்ணு முன்ன தனித்துவமாய் கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய அந்த மூளைக்குள்ள, அந்த சரீரத்தில் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உணர்வுகள் தான் எது வேணும் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற வாய்ப்புகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நான் இப்படி தான் இருக்கிறேன். நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இப்போ இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது? கடன்காரன், நான் வியாதியஸ்தே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், நான் புறக்கணிக்கப்பட்டவன், நான் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன், நான் ஒரு ஏழை, நான் சாபத்தில் இருக்கிறவன், நான் பாவி, இப்படிங்கிற மனநிலையில் அதுதான் உண்மையா இருக்குது. இப்போ இதை நாம் என்ன செய்கிறோம்? நம்ம இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் அதை சொல்லவில்லை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லி. நான் சொல்லட்டுமா? இருக்கிறபடி நினைத்து வாழ்வதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதன்படியா இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தின் நினைவு, நம்ம உள் உணர்வுகளுக்குள்ள எதை நாம ஒன்ன நம்புறோமோ,
எந்த விஷயத்தை நம்ம ஆழமா நம்புறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நிஜமாய் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த நிஜமாய் வரும். ஆனால் போராட்டம், பிரஷர் இதிலெல்லாம் இருக்கும்போது அதை நம்ம வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறோம். பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவே வந்தால் கூட நம்மளால் அதை கண்டுகொள்ள முடியாது. நீங்கள் பாருங்க, ரொம்ப பதறிக்கிட்டு ரொம்ப ஒரு விதமான டென்ஷனில் இருக்கிறவங்களால சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் செய்ய முடியாது. எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நம்ம ஜெபிக்கிறத விட ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கிறது. இதை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், ஆமேன் அப்படின்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். மார்க் 11வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்போ விசுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா கேட்கறது தப்பு இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் திரும்ப 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 அதை நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது நம்ம விசுவாசம் எடுபட்டு போகிறது. இப்போ இந்த இடத்துல இருந்து உன்னை காட்டிங்களா, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்களா, எனக்கு தந்துட்டாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதை எனக்கு தாங்க அப்படிங்கிறத விட ஏற்கனவே எனக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது அதை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையை இயேசு படகுல போகும்போது சீசர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவர் தூங்கி கொண்டிருக்கிறாரு, கொந்தளிப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இவன் பயப்படுறாங்க. ஆனா இயேசு எழும்பி இறையாதே அமைதலாயிருந்து ஒரு வார்த்தை சொன்ன போது எல்லாம் அமைதலாயிற்று. ஆமென். அவர்களுக்கு தெரியும், இயேசுவோடு கூட இருந்தவங்க தான். அந்த பதட்டம், அந்த பிரஷர் வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கறது அவங்களால முடியல. இப்போ அந்த இளைப்பாறுதலுக்குள் நாம் இருக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலம் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப நம்ம வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், நான் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுகமாய் இருக்கிறேன், நான் கடன் இல்லாமல் வாழுகிறேன், நான் சமாதானத்தோடு இருக்கிறேன், இப்படின்னு நம்ம சொல்லி வார்த்தையை அறிக்கை செய்யலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறதுனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயத்தை வச்சுக்கிட்டு, கவலைகளை வச்சுக்கிட்டு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் பயம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா முடியாது. நான் சொல்றேன், அறிக்கையிடும் போது கூட உங்களுக்குள் அதை நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்டவனாய் இருக்கிறேன், எனக்குள்ளே சுகம் இருக்கிறது, அது என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது என்று சொல்லி சமாதானத்தோடு கூட இருந்து நீங்கள் அறிக்கையிடும் போது அதை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம்னா டெய்லி போய் அதை தோண்டி பார்க்க மாட்டோம். ஏன்னா தோண்டி டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது முளைக்காது. ஆனால் விதைச்சிட்டோம், நிச்சயமாய் அது மரமாய் முளைக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அதை நாம் நம்முடைய உள்ளான அந்த இருதயத்துக்குள்ள அந்த சமாதானத்துக்கோடு கூட வாழும்போது ஹல்லேலூயா அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் நடக்கலை அப்படிங்கிறது இல்லை, எல்லாம் எனக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் அதுக்குள்ளதான் இருக்கிறேன், ஏற்கனவே நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உள்ளான இருதயத்துக்குள்ள நீங்கள் வாழுங்கள். உங்க மைண்ட்ல இல்லைங்கிற குறைய விட எனக்கு இருக்கிறது, நான் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், சகலமும் பரிபூரணமாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த சமாதானத்தோடு கூட நீங்கள் அந்த இளைப்பாறுதல்ல இருந்து நீங்கள் போராடாம நீங்கள் ரெஸ்ட்ல இருந்து நீங்க அதை பெற்றுக்கொள்ளும் போது அந்த சமாதானத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது உங்க மைண்ட்ல சமாதானத்தோடு கூட இருந்து அமைதியா இருந்து எனக்கு தந்துச்சிங்க நன்றியப்பா என்று சொல்லி அந்த சந்தோஷத்தோடு கூட நீங்கள் அதை கேளுங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.